அ பகவத்கீதையில வர்ற அடிப்படையான 2 விஷயங்கள வச்சு இணைச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களோட வாதத்துக்கு பின்னாடி சில எண்ணிக்கைகளும் சொல்லியிருக்காங்க. அ சத்தமா சொல்லுங்க. அவங்களோட வாதத்த எப்படி முன்வைக்கிறாங்கன்னா, அ இத தான் கேட்டிருந்தாங்க. அது அ பகவத்கீதையிலிருந்து ஆத்மா ஒரு உடல விடுத்து வேறொரு உடல அடையுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அவங்க இந்த வாதத்த முன்வைக்கிறாங்க. கடந்த 200 வருடங்கள்ல மக்கள் தொகை ஏறக்குறைய 1 பில்லியன்ல இருந்து இப்போ 8 பில்லியன் தொடப்போகுது. மனிதர்களோட உடல் அதிகமாகுறப்ப, இந்த புதிய உடல்ல ஆத்மா வந்திருக்க கூடாது. அ பகவத்கீதையில ஆத்மா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப புதிய உடலுக்கு ஆத்மா எங்கிருந்து வரும்? இதுவரைக்கும் சரிதான். ஆத்மா எப்பவும் பிறப்பதும் இல்ல, இறப்பதும் கிடையாது. ஆனா, கீதையில எந்த இடத்திலயுமே ஆத்மா ஒரு உடல விட்டு இன்னொரு உடல அடையறதா எழுதப்படவே இல்ல. அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுற அந்த ஸ்லோகங்கள்ல எங்கேயும் ஆத்மாங்கிற வார்த்தையே கிடையாது. தேஹிங்கிற வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. அது ஜீவாத்மா, ஆத்மா கிடையாது. இந்தியாவுக்கு ஏற்பட்ட அவலம் என்னன்னா, நம்ம கீதையவே தப்பும் தவறுமா புரிஞ்சு வச்சிருக்கோம். இங்க ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல்னு சொல்லப்படுறது, கீதையில எழுதியிருக்கிறதா நம்புறாங்க. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. கீதையில எங்கேயுமே ஆத்மா ஒரு உடல விட்டு வேற ஒரு உடலுக்கு போறதா சொல்றது கிடையாது. அப்புறம் எப்படி மக்கள் தொகை 1 பில்லியன்ல இருந்து 8 பில்லியன் ஆச்சு? இது இயற்கையின் நியதி. இயற்கை சில சமயம் தன்னைத்தானே விரிவுபடுத்திக்கும், சில சமயம் குறுக்கிக்கும், சில சமயங்கள்ல ஒரு உயிரினம் இனப்பெருக்கமாகும், வேறு சமயத்துல வேற உயிரினம். 4 நாளைக்கு முன்னாடி டெல்லியில மழை பெஞ்சது. அங்கிருந்து யார் வந்திருக்கீங்க? மழை பெஞ்ச அடுத்த நாள் எதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு? பூச்சிகள். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? இது இயற்கையோட லீலைனால. அடுத்த நாள் அதுகளுக்கு என்னாச்சு? காணாமலே போச்சு. பூச்சிகள் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கிற மாதிரி மனுஷங்களும் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க. அத்தனை பூச்சிகளும் மறைஞ்சு போன மாதிரி மனுஷங்களும் ஒரு நாள் மறைஞ்சு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அதுல ஆத்மாவுக்கு என்ன? இயற்கைங்கிறது ஒரு கடல் மாதிரி. கணக்கற்ற அலைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும், நீர்க்குமிழிகள் தோன்றிக்கிட்டே இருக்கும். ஒரு நீர்க்குமிழி ஒரு உயிர். ஒவ்வொரு துளியும் ஒரு உயிர். சில சமயம் அலை அலையா இருக்கும். பல தடவை ஒரு அலை ஆயிரக்கணக்கான துளிகளா உருமாறும். அதுல ஒரு துளி சிலந்தியாகும், ஒரு துளி வேற என்னவோ, இன்னொரு துளி வேற என்னவோ, இன்னொரு துளி வேற. ம்? உங்க உடம்புக்குள்ள ஆத்மா கிடையவே கிடையாது. ஃபுல் ஸ்டாப். எதுவும் உள்ள போறதில்ல, எதுவும் வெளியில வரதில்ல. இதுல போய் மாட்டிக்காதீங்க. புகை மாதிரி படங்கள பார்த்திருக்கீங்கல்ல நீங்க? புகை மாதிரியே வெளியேறிடுவீங்க. ஜோதி காட்டுவாங்க, ஜோதி வெளியேறிடுச்சுன்னா, ஜோதி ஜோதி ஜோதி. இருட்டுல போய் செத்து பாருங்க. இருட்டுக்குள்ளேயே தான் கிடப்பீங்க. 5, 6 தடவை செத்து கூட பாருங்க, அங்க வெளிச்சமே வராது. நெஞ்சிலிருந்து எந்த ஜோதியும் வெளியில வராது. நீங்க பெரிய மகாத்மாவா இருந்தாலும் ஜோதியெல்லாம் வெளியேறாது. மகாத்மாவை வச்சு பரவலா பேசப்படுற விஷயம் அது. அவர் இறந்த உடனே ஒரு ஜோதி எழுந்து நேரா ஆகாய மார்க்கமா போய் மின்னலாம் அடிச்சது. அப்படியெல்லாம் எதுவும் ஆக போறது இல்லைங்க. நம்ப முடியலையே, மனசும் ஒத்துக்க மாட்டேங்குது இல்ல. அம்மாவோட வயித்துக்குள்ள ஏதோ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு உயிர் உருவாகுது. உயிர் முன்னாடியே இருக்கும். தந்தையோட விந்தணுவிலையும் தாயோட கருமுட்டையிலையும் ஏற்கனவே உயிராற்றல் கொண்ட விதைகள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த விதைக்கு மண், நீர், உரம் எல்லாம் கிடைச்சா போதும். முளைக்க ஆரம்பிச்சிரும். வெளியிலிருந்து எதுவும் உள்ள வர தேவையில்ல. ஒரு விதை இருக்குன்னு வச்சுக்குவோம். எந்த விதையா வேணாலும் இருந்துட்டு போகட்டுமே. அந்த விதையிலிருந்து செடி எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? வெளியிலிருந்து ஏதாவது உள்ள நுழைஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? நுழையுதுன்னு நினைச்சீங்கன்னா எப்படி வரும் அது? இல்ல, அந்த விதை 5 வருஷமா சும்மா கூட கிடக்கலாம். அதிலிருந்து ஒண்ணும் வராம கூட இருக்கலாம். தகுந்த சூழல் அமையறப்ப அதிலிருந்து செடி முளைக்கும். அதே மாதிரி தான் உங்களோட பிறப்பும்.
உங்களுக்குள்ள எதுவுமே நுழையறது கிடையாது. உங்களுக்குள்ள எதுவும் நுழையாதப்ப உங்களுக்குள்ள நுழையாத ஒண்ணு எப்படி வெளியேறும்? நீங்களே சொல்லுங்க. கிடையாது. அப்ப செத்து மண்ணா போக வேண்டியது தானே? ஆமா. அப்படின்னா எதுக்கு நல்ல காரியமெல்லாம் பண்ணிட்டு? அதான் மறுஜென்மம் கிடையாதே. எங்க அம்மா நல்லது செய்யலன்னா பூச்சியா பொறப்பேன்னு சொன்னாங்க. அதனால தான் நல்லது செய்யறோம். கெடுதல் செய்யறவங்க பாம்பு, பூச்சி, காக்கா, குள்ள நரியா பொறந்துடுவாங்க. அதனால தான் நல்லது செஞ்சிட்டு இருக்கோம் தம்பி. நல்லது செய்யறவங்க நல்லா இருப்பாங்க. அடுத்த ஜென்மத்துல நரியா பொறந்துருவோன்னு பயந்துட்டு நல்ல காரியத்தை பண்ணாதீங்க. இந்த ஜென்மத்துல நரி மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதனால நல்ல காரியம் பண்ணுங்க. எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டா தன்னலமற்ற செயல்களை செய்வாங்க. நல்ல செயல்கள் எதுவா இருந்தாலும் அடுத்த ஜென்மத்துல கிடைக்கிற பலனுக்காகவா செய்வாங்க? நல்ல செயல்கள் செய்யறது நல்லதுங்கிறதுனால செய்யணும், அவ்வளவுதான். 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காகவும் செய்யக்கூடாது. 2 ஜென்மத்துக்கு அப்புறம் ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காகவும் செய்யக்கூடாது. ஆனா பாருங்க, எங்க ஊர்ல இருக்கிற பெரிய ஆலமரத்துல முன்னோர்களோட ஆத்மாக்கள் எல்லாம் ஊசலாடிக்கிட்டு இருக்கிறது இல்லையா? ரொம்ப பாவம் அந்த மரம். இந்த நினைப்புல என்னெல்லாமோ கட்டுக்கதையா அதுல கட்ட முடியுமோ கட்டி விட்டுருக்காங்க. என்னெல்லாம் பண்ணிட்டீங்க? அங்க எந்த பேயும் இல்ல, மனுஷன்தான் பேயங்க. அப்புறம் அதுக்கு கமெண்ட் கூட வரும், நீங்க உத்தராஞ்சலுக்கு வாங்க, இல்ல ஹிமாச்சலுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு பேய காட்டுறோம். வர்றதுக்கு அவசியம் என்ன? நீங்க தான் கமெண்ட் போட்டுட்டீங்களே. பேய் இதுலயே தெரியுது. ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அங்க ஏதோ பேயெல்லாம் ஓட்டுறாங்களாமா. நிறைய பேய்களை ஓட்டுறாங்களாமா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அங்க வந்து பாருங்க. ராத்திரி பகலா பேய் ஓட்டிட்டு இருக்காங்களாமா. இல்லைன்னா எதை ஓட்டுவாங்க? நீங்களே இதை சொல்லலாம்ல. ஒண்ணுமே இல்லைன்னா எதை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. இத்தனையும் நடந்துகிட்டே தான் இருக்கு. நடந்துகிட்டே தான் இருக்கு. நமக்கு ஒன்னும் புரியறது இல்ல. ஆ ஜி அப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபாலோஅப் கொஸ்டின் ஒண்ணு வந்தது. அத அவங்க மறுபடியும் பகவத்கீதையிலிருந்தே கேட்டிருந்தாங்க. உயிர் அது பிரமை தான், அது பொய். ஆத்மா மட்டுமே உண்மையானது. அப்படி இருக்கிறப்போ ஒரு உயிரை கொன்னுட்டாங்க அப்படின்னா, பொய் தானே சாகும். அது எப்படி பாவமாகும்? செத்து போனதுக்கு பாவமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாத்தையும் செத்து போனது மேல போடுறீங்க. பாவம் யாருக்கு? கொன்னவங்களுக்கு. ஆ, இப்ப புரிஞ்சதில்ல? கொலை செய்யறப்ப அவங்க என்னவா ஆகுறாங்க? துன்புறுத்துறவங்களா ஆகுறாங்க. துன்புறுத்துறவங்க, அதாவது உண்மைத்தன்மையிலிருந்து விலகுறவங்க, கிருஷ்ணர்கிட்ட இருந்து விலகுறாங்க, ஆனந்தத்திலிருந்து விலகுறாங்க. அவங்களுக்கு தான் பாவம். செத்து போனவங்கள பத்தி அதிகபட்சமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அநியாயம் நடந்து போச்சு. அவங்களுக்கு அநியாயம் எதனால நடந்துச்சு? அதையும் புரிஞ்சுப்போம். அந்த உயிருக்கு முழுமை அடையறதுக்கும் ஆனந்தம் அடையறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை அது இழந்துருச்சு. உங்களுக்கு கிடைக்கிற ஆயுட்காலத்தை பத்தி உபனிஷங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, முழுமையா வாழுங்க. அதாவது எந்த அளவுக்கு நீங்க முழுமையா வாழறீங்களோ அந்த அளவுக்கு முழுமையை அடையறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த வாழ்க்கை கிடைச்சதே முழுமை அடையறதுக்கு. இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சதே தனித்துவமான ஒரு இடத்தை அடையறதுக்காகத்தான். அதுக்காகத்தான் உங்களுக்கு 90-100 வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 மணி நேரம் கொடுத்திருக்காங்க. அந்த 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க பரீட்சையில 20 கேள்விக்கு பதில் எழுதணும். 3 மணி நேரம் உங்களுக்கு முழுசா வேணும் இல்ல? இல்லனா கேள்விக்கு உங்களால விடை எழுத முடியாது. கேள்விக்கு விடை அளிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 3 மணி நேரத்துக்குள்ள முடிக்கலனா அந்த மகிழ்ச்சியை அடைய தவற விட்டுருவீங்க இல்லையா? அதுக்கு நீங்க 20 கேள்விக்கும் பதில் எழுதினாதான் கிடைக்கும். இல்லனா தவற விட்டுருவீங்க இல்லையா? அதுக்காகத்தான் நாம
பூர்ண ஆயுசோட வாழணுங்கிறது. அதனால தான் ஒருத்தரை கொல்றது அவங்களுக்கு செய்யற அநியாயம். ஒருத்தரை கொல்றதுன்னா ஒருத்தர் 3 மணி நேர பரீட்சை எழுத உட்கார்ந்திருக்காரு, அவரை நீங்க 1/2 மணி நேரத்துல தூக்கி வெளியில எறிஞ்சிட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க நீங்க? அவங்க எல்லா கேள்விக்கும் பதில் எழுதியிருந்தா அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைச்சிருக்கும், ஒரு மனநிறைவு கிடைச்சிருக்கும். நீங்க அதை கெடுத்துட்டீங்க இல்லையா? அதனாலதான் கொலை செய்யறது தப்பு. புரிஞ்சுதுங்களா? அப்ப ஆச்சாரியாஜி விலங்குகளை கொல்றது எப்படி தப்பாகும்? விலங்குகளை கொல்றது உங்களுக்கு அவ்வளவா நல்லது இல்லை இல்லையா? விலங்குகளுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறது வேற விஷயம், அது அப்புறமா பாப்போம். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய தப்பு. ஏன்னா ரொம்ப ஆரம்ப கட்டத்துல விலங்குகளோட உணர்வுக்கும் நம்மளோட உணர்வுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதுங்களுக்கும் வலி இருக்கும், அதுங்களுக்கும் பயம் இருக்கும், அதுங்களுக்கு பாசமும் இருக்கும், பொறாமைன்னு எல்லாமே இருக்கும். பாதுகாப்பு உணர்வு இருக்கும், பேராசை இருக்கும், அதுங்களுக்கு கோபம் கூட வரும். அங்கேயும் உங்களுக்கு இருக்கிற அதே உணர்வு தானே இருக்கு. அதனால தான் அதை கொல்லாதீங்க. அதாவது நீங்க விலங்குகளோட உணர்வை இழிவுபடுத்தினா, நாக்கு சுவைக்காக அதை கொல்ல முடிஞ்சது அப்படின்னா உங்க உணர்வையும் நீங்க இழிவுபடுத்துறதா தானே அர்த்தமாகும். ஏன்னா உங்களோட உணர்வும் அதுங்களோட உணர்வும் ஒண்ணுதான். அதோட உணர்வை இழிவுபடுத்தினா தன்னோட உணர்வை இழிவுபடுத்துறதா அர்த்தம். உங்களோட உணர்வையே நீங்க மதிக்கல அப்படின்னா அப்ப நீங்க அதோட இடத்தை அடைய விடுவீங்களா என்ன? நீங்க மதிக்காத ஒருத்தரோட வேண்டுகோளை நிறைவேற்றுவீங்களா என்ன? சொல்லுங்க. உணர்வுக்கு ஒரு தேவை இருக்கு, என்னது? முழுமை அடையணுங்கிறது தானே அது. நீங்க என்னன்னா அதை அவமதிக்கிறீங்க. நீங்க அவமதிக்கிற ஒரு விஷயத்துக்காக சிரமப்படுவீங்களா என்ன? அப்படின்னா நீங்க முழுமை அடையறதுல இருந்து யார தடுத்து நிறுத்துனீங்க? உங்களை நீங்களே. அதனால விலங்குகளை கொல்லாதீங்க. விலங்குகளை கொண்டு சாப்பிடுறவங்க விலங்குகளை மட்டும் சாப்பிடுறதில்ல, தன்னைத்தானே சாப்பிடுறாங்க. உங்களோட நன்மைக்காக விலங்குகள் மேல அக்கறையோட இருங்க.